போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். ஆந்திராவில் இருந்து தமிழ்நாடு கிழக்கு கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும், இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தங்கம் எனவும் கடல் வழி கடத்தல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதியை கடத்தல் கும்பல்கள் கடத்தல்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர். இந்த கடத்தல்களை தடுக்க போலீசார் முயற்சிகள் எடுத்து பிடித்தாலும் கட்டுப்படுத்த முடியாத நிலையே தொடர்ந்து வருகிறது. ஆந்திராவில் இருந்து சரக்கு லாரிகள், கார்கள், பார்சல் லாரிகள் ஆகியவற்றில் ரகசிய அறைகள் அமைத்து கடத்தி வரப்படும் கஞ்சா பண்டல்கள் கடற்கரையோர கிராமங்களில் பண்ணை வீடுகள், கொட்டகைகளில் வைத்திருந்து இரவு நேரங்களில் அதிவேகமாக செல்லும் பைபர் படகுகளில் இலங்கைக்கு கடத்தி சென்று நடுக்கடலில் பண்டல்களை மாற்றிவிடுகின்றனர். இதற்கான கூலி லட்சங்களில் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற கடத்தல்களில் கூலிக்காக செல்வோர் மட்டுமே பிடிபடுகின்றனர். கடத்தல் முதலைகள் சிக்குவதே இல்லை. இந்த நிலையில் ஆந்திராவில் இருந்து ஒரு கண்டெய்னர் லாரியில் சென்னை வழியாக கஞ்சா பண்டல்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கியூ பிரான்ச் ஆய்வாளர் உதயச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் அந்த லாரியை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலையில் வந்த அந்த லாரி கடந்த வெள்ளிக்கிழமை காலை புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு கடற்கரை பகுதியை நெருங்கியதும் புதுக்கோட்டை மாவட்ட போலீசாருக்கு தகவல் தெரிவித்து கோட்டைப்பட்டினம் காவல் சரகம் கொடிக்குளம் துணை மின் நிலையம் அருகே அந்த கண்டெய்னர் லாரியை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது உள்ளே மீன் பார்சல் ஏற்றப்படும் பிளாஸ்டிக் பெட்டிகளில் 320 கிலோ கஞ்சா பண்டல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே கஞ்சா பண்டல்கள் மற்றும் கஞ்சா பண்டல்களை ஏற்றிச் சென்ற லாரியை போலீசார் கைப்பற்றினர். அத்துடன் லாரியில் இருந்த காரைக்கால் சிலம்பரசன், திருநள்ளார் ரோடு பிரகாஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து கோட்டைப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கொண்டு வரப்படும் கஞ்சா பண்டல்களை ராமநாதபுரம் தொண்டிக்கு கொண்டு செல்வதாகவும், தொண்டி சென்ற பிறகு எங்கே இறக்க வேண்டும் என போனில் சிலர் தகவல் கூறுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் சொன்ன இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு செல்வோம் என போலீசாரிடம் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆந்திராவில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கஞ்சா பண்டல்கள் அதிகமாக கொண்டு வரப்படுகிறது. அந்த வழியில் உள்ள செக் போஸ்டுகளில் பெயரளவிற்கே போலீசார்கள் இருப்பார்கள். சோதனைகள் செய்வதே இல்லை. மேலும் இதுபோன்ற கண்டெய்னர்களில் கொண்டு செல்லும் போது மீன் பார்சல் போகிறது என சோதனை செய்ய மாட்டார்கள் என்பதால் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடத்தல்கள் நடப்பதாக கூறப்படுகிறது. கிழக்கு கடற்கரை சோதனை சாவடிகளில் பெயரளவிற்கு இல்லாமல் முறையாக வாகன சோதனைகள் செய்தாலே இது போன்ற கடத்தல்களை குறைக்கலாம் என்கின்றனர் விவரம் அறிந்த போலீசார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.